வணக்கம். இது ஒரு ரேண்டம் vlog. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். நான் ஒரு பெரிய கோல் அச்சீவ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நம்மளோட கோல் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் இல்லையா? அதை நோக்கி மூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த கோல் அச்சீவ் பண்ணுறோமோ இல்லையோ, பட் நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேஸில் இருப்போம் அப்படின்றது தான். எனக்கும் ஒரு பெரிய கோல் இருக்குது. அதுலேயும் நமக்கு சின்ன சின்ன அப்ரிஷியேஷன் மாதிரி ஏதாவது கிடச்சா நமக்கு இன்னுமே மோட்டிவேஷனாக இருக்கும் இல்லையா? அதனால் இப்போதைக்கு இந்த 1 மந்தில் 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனக்கான ஒரு கீ மாதிரி, எனக்கான ஒரு அப்ரிஷியேஷன் மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். மிட் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அன்றைக்கான டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அன்றைக்கி சாம்பார் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் மிட் மார்னிங்கே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி கொஞ்சம் மாங்காய் இருந்தது. ஸோ முருங்கைக்காய் சாம்பாரில் மாங்காய் கட் பண்ணி போட்டோன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு 3 years பேக் என்னோடய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர என்னோடய ரிலேட்டிவ்ஸ்க்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கோ கூட நான் ஷேர் பண்ணிக்கல. எனக்கான சப்ஸ்கிரைபர் என்னோடய வீடியோஸ் பார்த்து படித்து வந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருந்தேன். எனக்கு கம்ஃபர்டபுளும் கிடையாது. ஸோ நான் ஒரு இன்ட்ரோவர்ட்னே சொல்லலாம். ஸோ அதனால் யாருக்குமே ஷேர் பண்ணால் ஏதாவது நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்களோ இல்லை ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்றதுக்காக நான் பெருசாக ஷேர் பண்ணிக்கவுமே இல்லை. ஸோ ஓகே, நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருப்போம், வர ரீச் வரட்டும் அப்படின்ட்டு. ஸோ 3 months நல்லா ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 500 சம்திங் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க சப்ஸ்கிரைபர். அதுக்கப்புறம் வாட்ச் ஹவுஸ்மே எனக்கு 1500. ஸோ அப்படியே க்ரோ ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண டைம்லலாம் லாங் வீடியோ மட்டும்தான், ஷார்ட்ஸ் கிடையாது. ஸோ லாங் வீடியோக்குமே நல்ல ரீச் இருந்துச்சு. ஸோ அப்போவே 1500 வாட்ச் ஹவர்ஸும் வந்துடுச்சு. ஸோ நான் கண்டினியூஸாக இனிமேல் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அப்போவே ஒரு 1 yearல ஒரு 1K சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் இல்லை 4000 வாட்ச் ஹவர்ஸ் கண்டிப்பாக ரீச் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் அப்போ பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்காக இது நினைக்கிறேன். சின்ன மிஸ்டேக் கூட இல்லை, பெரிய மிஸ்டேக் தான். பிகாஸ் நான் அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கணும். எனக்கு என்ன அப்படின்னா அது நான் பெருசாக எடுத்துக்கல. நான் வீட்டில் சும்மா இருக்கும், ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணதால் அதுக்கு நான் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையோன்னு தோணுது. பிகாஸ் ஒரு 1.5 years அதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட்டாக வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணல. ரேண்டமாக ஒரு 3 months கொஞ்சம் இல்லை 6 months கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது லாங் வீடியோ ட்ரை பண்ணல. பேபிக்கு டெய்லி பேசிஸில் ஒரு சில சாப்டர்ஸ் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் சொல்லிக் கொடுக்குறதுக்கு வீட்லேயே. அவங்களுக்கு 3 years கம்ப்ளீட் ஆக போகுது. ஸ்டில் இப்போ வரைக்கும் ஸ்கூலுக்கு அனுப்புகிற ஐடியா இல்லை. ஒரு 3.5 years போகட்டும் அப்படின்ட்டு. ஸோ இன்னுமே 6 months இருக்குது. அதுக்குள்ளே வீட்டில் நம்ம சின்ன சின்ன ஆக்டிவிட்டி, சின்ன சின்ன கோர்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு வீட்லேயே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் ஒரு சிலதெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கேன். எப்படின்னா நாங்கள் பேசிக்கும் போது சொல்லிக் கொடுக்கறது தான். ஸோ உட்காந்து எழுத வச்சு அந்த மாதிரி இப்போ வரைக்கும் பண்ணல. ஸோ இப்போ தான் 1 by 1 அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி என்கிட்ட இல்லை, என்கிட்ட கலர்ஸ் இருந்தது. இதெல்லாம் 2 years பேக் எனக்கு போர் அடிக்குது அப்படின்றதுக்காக நான் வாங்கி வச்சுருந்தது தான். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் என்னோடய யூடியூப்பும் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ வாங்கி வச்சுருந்த கலர்ஸ் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன் பேபிக்காக. ஸோ ஓகே, ப்ரீவியஸ் டே ஏதோ ஒரு ஷேப்ஸ் அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். ஸோ இன்றைக்கி கலர்ஸ் வச்சு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஈவினிங் போல் வெளில போக வேண்டியது இருக்குது. அப்போ போய்ட்டு அவங்களுக்கு க்ரையான்ஸ், ஸ்கெட்சஸ் அதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு இருக்கிறத வச்சு சொல்லித்தரலான்னு சொல்லிட்டு என்னோடய மேக்கப் பேலட்டில் ஒரு ப்ரஷ் இருந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி இப்போதைக்கு நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. பேபிஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி கற்றுக்கிற விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நான் கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் காமிச்சிருக்கேன். இந்த கலர் நான் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி பெயிண்ட் வச்சு நமக்கு அவங்களுக்கு கலர்ஸ் பண்ண வச்சு கற்றுத்தரலாமே அப்படின்றதுக்காக தான். இன்னொன்று எல்லாமே ஓரளவு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பராக கிளாஸ் மாதிரி போனோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அகெயின் நம்மளுமே அந்த நோட் புக்ஸ் வச்சு திருப்பி சொல்லித்தரதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதால ப்ராப்பர் வேல ப்ரீவியஸ் டேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் 3 to 5 minutes கிளாஸஸ் நம்ம என்ன சொல்லி கொடுத்தாலும் அவங்க ரிப்பீட்டில் சொல்லுவாங்க, கவனிப்பாங்க, அவங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே பண்ண வைக்கணும். பட் அந்த சர்க்கிளுக்கு வெளில வரக்கூடாது அப்படின்னு சொல்லணும். அந்த
பேஜ் ஃபுல்லாகவே அவங்க வந்து ஸ்கெட்ச் பண்ணிவிடுவாங்க தான். பட் நம்ம வந்துட்டு 10 to 15 டைமாக இருக்கட்டும் 100 டைம்ஸ் நம்ம வந்துட்டு சொல்லித்தர மாதிரி தான் இருக்கும். அந்த பிளேஸுமே மெஸ்ஸி ஆகிடும்னு கண்டிப்பாக தெரியும். அதனாலே பக்கத்தில் வாட்டர் கிளாத்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த பிளேஸ் மெஸ்ஸி ஆகிடுச்சுன்னா அதையுமே க்ளீன் பண்ணுறதுக்கும், இல்லை இப்படி மெஸ்ஸி பண்ணக்கூடாது, இன்கேஸ் பண்ணிட்டோன்னா இப்படி க்ளீன் பண்ணிடணும்னு சொல்லணும். சம்டைம்ஸ் அவங்களுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டியோ ஒரு சப்ஜெக்டோ சொல்லிக் கொடுக்கும்போது சைட் பை சைட் நடக்கிற ஒரு சில விஷயங்களும் அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற விஷயமா இருக்கும். ஆப்வியஸாக நமக்கே தெரியும் இல்லையா? ஸோ நம்ம வந்துட்டு இதை நான் சொல்லிக் கொடுத்துட்டேன் அப்படின்றதுக்காக ப்ராப்பராக அவங்க அகெயின் வந்து பண்ண போகிறது கிடையாது. இது 100 டைம் ரிப்பீட்டில் நடக்க போகிற விஷயம் தான். பட் அந்த 100 டைமும் நம்ம அகெயின் அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் வேல நம்ம சொல்லிக் கொடுத்துட்டு கைட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நாம் இப்போ வரைக்கும் பண்ணாத மிஸ்டேக், ஆனால் ஊறுகாய் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டேன் அந்த பாட்டில் தாண்டி. ஸோ அதனால் ஆயிலெலாம் வெளில ஸ்பில் ஆகி அந்த ஆர்கனைசர் ஃபுல்லாக மெஸ்ஸி ஆகிடுச்சு. குட்டி குட்டி 2 செராமிக் ஜார்ஸில் தான் நான் ரீஃபில் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது ஆயிலெலாம் ஸ்பில் ஆகி வெளில வர அளவுக்கு நிரம்பி இருந்திருக்கு. ஸோ நான் கீழே வந்து டிஷ்யூ வச்சோ இல்லைனா கிளாத் வச்சோ நான் அரேஞ்ச் பண்ணியிருந்துருக்கணும். இல்லைனா வேறு ஏதாச்சும் கிளாஸ் கண்டெய்னரில் கொஞ்சம் வெளில வராத அளவுக்கு ரீஃபில் பண்ணியிருந்துருக்கணும் போல். ஸோ இப்போதைக்கு அந்த ஆர்கனைசர் மட்டும் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ண வச்சுட்டு வேற ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் வந்து ஊறுகாய் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வீட்டிலேயே ஊறுகாய் ட்ரை பண்ணுறேன். ரெடி பண்ணதுலேருந்து எனக்கு ரொம்ப டெம்ப்ட் ஆகிட்டே இருந்தது. ஸோ சூடாக சாதம் வச்சு அதில் வெறுமனே ஊறுகாய் மட்டும் போட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அகெயின் ரீஃபில் பண்ணியே வச்சேன். ஸோ நான் ஊறுகாய் வச்சுருந்த செராமிக் ஜாருமே ரொம்ப மெஸ்ஸி ஆகிடுச்சு. அந்த ஆயிலெலாம் ஸ்பில் ஆகி கலரே வந்துட்டு ஒரு மாதிரி எல்லோயிஷாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதையும் வாஷ் பண்ண வச்சுட்டு இந்த கிளாஸ் கண்டெய்னர் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஸோ இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாமேன்னு இதில் மாற்றி வச்சுட்டேன். ஓகே, பேக் டு மை யூடியூப் ஸ்டோரி. ஸோ டெலிவரிக்கு ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடியே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் வீடியோ எடுக்கிறது இதெல்லாம். அப்போ எனக்கு தெரியல நமக்கு டைம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம். நான் அப்போ நினச்சேன் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஹெக்டிக்காக ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. ஏதோ ஒரு பெரிய ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அதுலேருந்து ஒரு பிரேக் வேணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிட்டேன் போல். அப்போ எனக்கு புரியலை நம்ம வந்து அவ்வளோ ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்ற மாதிரி. பிகாஸ் ஆஃப்டர் டெலிவரி இதெல்லாம் பார்த்துக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் ஆஃப்டர் டெலிவரி தான் ரியல் ஸ்ட்ரகிள்ஸே இருந்திருக்கு. ஸோ அவ்வளோ விஷயங்கள் கோத்ரூ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் டெலிவரி அது வரைக்கும் கூட நான் சொல்லுவேன் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்திருக்கேன், ரொம்ப வந்துட்டு ரிலாக்ஸ்டாக தான் இருந்திருக்கேன். அப்போ ஒரு சில ஒர்க்லாம் பண்ணியிருந்தால் கூட கண்டிப்பாக ஒரு ரீச் இருந்திருக்கும் போல். ஸோ ஆஃப்டர் டெலிவரி பேபிக்கான டைம், பேபியை தாண்டி என்ன நான் பார்த்துக்கிறதே பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. ஸோ எனக்கான டைம் இருக்காது. என் பாடியில் அவ்வளோ சேஞ்சஸ். எப்போ வந்து நம்ம பேக் டு நார்மல் போவோம்னு நினச்சேன். பேக் டு நார்மல்லாம் இனிமேல் கிடையாது. இதிலேருந்து தான் நம்ம வந்துட்டு நார்மலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதே வந்துட்டு அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன். இன்னொரு மிஸ்டேக்னால் ரொம்ப பேம்பர்டாக இருந்ததால் பெருசாக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணல. நமக்கு யாரோ ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் நம்மளே வந்து சர்வே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி டே போயிட்டுருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் அதை தாண்டி எங்கே நமக்கான டைம், நமக்கு வீடியோ எடுக்கிற டைம் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. பட் ஆஃப்டர் 6 மந்த்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாலும் வீடியோஸில் கான்சென்ட்ரேட் பண்ணலை. எப்போயாச்சும் வந்து ரேராக டைம் இருக்குது, போர் அடிக்கிற மாதிரி இருக்குன்னா மட்டும் ஒரு சில கிளிப்ஸ் எடுத்து அதுவுமே ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது கூட டெய்லி பேசிஸில் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸு, 6 மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் அதுவுமே அப்லோட் பண்ணிட்டுருந்தேன். ஃபர்ஸ்ட்டு டெலிவரியான 6 மந்த்ஸ் அம்மா வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் இன்லாஸ் வீட்டுக்கு அங்கே வந்ததுக்கப்புறம் தான் இன்னுமே ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது, பேபியை தனியாக மேனேஜ் பண்ணுறது எல்லாமே. ஸோ அப்போ வரைக்கும் அம்மா வீட்டில் இன்னுமே ஃப்ரீயாக தான் இருந்திருக்கோம் அப்படின்றதும் அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன். நிறைய விஷயங்கள் நான் லேட்டர் ஆன் தான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் போல். ஸோ அதுக்கெலாம் கண்டிப்பாக ரெக்ரெட் இருக்குது.
ஸோ நான் இப்போ என்ன யோசித்தேன் அப்படின்னா, இந்த 6 மந்த்ஸ் நாங்கள் வேலூர் ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது நியூ ஹவுஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்து நம்மளே நமக்காக பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இன்னும் ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஃப்ரீயாக இருந்திருக்கோம், நம்ம இன்னுமே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு இன்னும் ஃபியூ இயர்ஸ் அப்புறம் நான் வந்துட்டு ஃபீல் பண்ணுறதுக்கு இப்போது வந்து எனக்கான ஃப்ரீ டைம் கிடைக்குதோ இல்லையோ, நானே அதை க்ரியேட் பண்ணணும், நான் எனக்கான ஒர்க்கை பண்ணிகிட்டே தான் சைட் பை சைடு ஏதாவது ஒன்று ஏர்னிங்ஸ்க்கு நான் பண்ணிக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 3 இயர்ஸ் கழிச்சோ 5 இயர்ஸ் கழிச்சோ நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கக்கூடாது. பிகாஸ் ரொம்ப லேட்டராக இருந்தால் நான் நிறைய விஷயங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறப்ப இதுக்கு நான் பின்னாடி வந்துட்டு ரெக்ரெட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபியூ மந்த்ஸாக வந்துட்டு வீடியோஸ் வந்து ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இடையில இப்போவுமே சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. பட் அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படின்றத நான் எனக்காக சொல்லிக்கிட்டு நான் எனக்கான ஒர்க் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். அன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்குக்கு சோயா சங்க்ஸ் வச்சு கிரேவி, அதுக்கப்புறம் கட்லெட்டும் ரெடி பண்ணியிருந்தேன். அன்றைக்கி சப்பாத்தி பிளானில் இருந்தது டின்னருக்கு. அதுக்கப்புறம் தோசையுமே இருந்துச்சு. ஸோ அதனால் தோசைக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணிட்டேன், சப்பாத்திக்கு மாவு தேய்ச்சி வச்சுட்டு கிரேவி ரெடி பண்ணிட்டேன். ஸோ வெளில போகிறதுக்கு முன்னாடி இந்த ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா வெளில சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தோசையோ இல்லைனா சப்பாத்தியோ போட்டு சாப்பிட்றதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக வெளில போனால் ஸ்நாக் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்றது, இது மட்டும்தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அன்றைக்கி டிமார்ட் தான் போயிருந்தோம். பேபிக்கான ஒரு சில ஆக்டிவிட்டி திங்ஸும் வாங்க வேண்டியது இருந்தது. எனக்குமே ஒரு சில திங்ஸ் க்ராசரி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் வந்துருந்துச்சு. ஸோ ரொம்ப கம்மியாக தேவைப்பட்டுச்சு. பட் இருந்தாலும் ஓகே போயிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துடும். பிகாஸ் நான் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் டிமார்ட் போகணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் அன்றைக்கி ஒரு 1.5 மந்த்லேயே அகைன் நாங்கள் போகிறோம் அப்படின்றதால அகைன் சின்ன சின்ன திங்ஸ் ஏதாவது தேவைப்படுறது மட்டும் வாங்கிட்டு பேபிக்கான ஒரு சில திங்ஸும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஓகே, பிளான் பண்ண டைம் இல்லாமல் மிடில் த டைமில் போகும்போதே தெரியும் அன்வான்டாக ஏதாவது திங்ஸ் வந்துட்டு வாங்குற மாதிரி கண்டிப்பாக ஆசை இருக்கும். பட் வாங்கிடக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போயிருந்தேன். 2Kக்கு மேலே வந்து போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி தான் போயிருந்தேன். ஒரு 1800 சம்திங் வந்துச்சு. பட் அதுவே அவ்வளோ வந்திருக்கக்கூடாது, நம்ம இன்னும் பார்த்து கம்மி பண்ணியிருக்கலாமோன்னு. பட் ஒரு ஐட்டம் தான் கொஞ்சம் வந்துட்டு வேணான்ற ஐட்டம். ஓகே, பிடிச்சிருந்ததே எடுத்துட்டேன் அப்படின்றதால பெருசாக ரெக்ரெட் இல்லை. எனக்கு நிறைய டைம் ஒரு சில விஷயம் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ வேணால் யோசிக்கலாம். பட் வாங்கிட்டோன்னா அதுக்கான ரெக்ரெட் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் யோசிப்பேன். ஸோ அதனாலேயே எனக்கு ரெக்ரெட் பண்ணாமல் நான் வாங்கின விஷயம்னா யோகா மேட். எனக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு. நான் இங்கே வந்ததுக்கப்புறமும் நம்ம வாங்கணும்னு யோசிச்சிட்டேன். இந்த ஒரு டைமும் டிமார்ட் போகிறப்பெல்லாம் இந்த யோகா மேட் வந்து பார்த்துட்டு வச்சுட்டு வந்துடுவேன். பட் இந்த டைம் ஓகே வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டேன். ஒரு 3 மந்த்ஸ் பேக்லேருந்து எனக்கு லோவர் பேக் பெயின் ரொம்ப சிவியராக இருக்குது. ஸோ டேப்லெட்ஸ் மூலமாகவே வந்துட்டு அதை க்யூர் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. ஸோ அதனால் ஃபுட் மூலமாகவோ இல்லைனா சின்ன சின்ன ஆக்டிவிட்டி மூலமாகவோ நம்மளாக வந்துட்டு அதை ஹீல் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். ஆல்ரெடி வீட்டில் அந்த ஒர்க் அவுட்ஸு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிலாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதுக்கு யோகா மேட் இருந்தால் இன்னுமே ப்ராப்பர் வேல பண்ணலாமே அப்படின்றதுக்காகவே பிக் பண்ணிட்டேன். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. என்னோட வீடியோ இப்போ வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீப் வாட்ச் அண்ட் சப்போர்ட்டிங் மீ அண்ட் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் ஃபார் மோர் வீடியோஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.